இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. இரண்டாம் உலக போரின் போது சிசில் பிரவுன் என்ற அமெரிக்க நிருபர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மற்றும் ரிப்பல்ஸ் என்ற இரு பிரிட்டிஷ் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்ட சோகமான கதையை ஒரு பத்திரிகையின் அட்டைப்பட கதையாக வெளியிட்டார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது: நாம் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையை உடையவர்களாகும் அளவிற்கு எதிரியை குறைத்து மதிப்பிடும் அபாயம் எப்போதும் உண்டு. அவனை அவன் இருப்பதை காட்டிலும் 2 மடங்கு திறமைசாலியாக 2 மடங்கு பலம் வாய்ந்தவனாக எண்ணி அதன் பிறகு அதற்கு ஏற்றவாறு முன்கூட்டியே ஆயத்தங்கள் செய்யுங்கள். நமது ஆயுதங்கள் ஒருவேளை பூமிக்குரியதாக இராவிட்டாலும் எதிரியின் ஆயுதங்கள் பூமிக்குரியவையே. சாத்தான் தனது அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட அத்தனை கருவிகளையும் நம்மை துன்புறுத்தவும் அழிக்கவும் பயன்படுத்துவான் என எதிர்பார்க்கலாம். போர் கொடுமைகள் கூட இழைக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆம், என கருமையானவர்களே, வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதுதான் இயல்பு. நமது சரீரங்களிலும் கூட யார் வெற்றி பெறுவது என்ற ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நமது இரத்த ஓட்டத்தில் உள்ள அணுக்கள் வெளியிலிருந்து உள்ளே ஊடுருவ முயலும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து இடைவிடாமல் போரிடுகின்றன. நமது உடலில் உயிரை காக்கும்படியாக சிவப்பணுக்களும் வெள்ளை அணுக்களும் போரிடுகின்றன. ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஒரு போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எல்லா நாய்களுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அதற்கு நல்ல தரமான உணவு சாப்பிடுவதை விட செத்துப்போன எலி போன்றவற்றை சாப்பிடுவது அதற்கு மிகவும் பிடிக்கும். அதுதான் அதன் சுபாவம். அதை அதனால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அது போலவே இச்சைகளை தூண்டும் கேவலமான காரியங்களை விரும்பி ஏற்பது மக்களுடைய பிறவி குணம். அதை அவர்களால் மாற்ற முடியாது. அவர்கள் மறுபடியும் பிறக்காத பட்சத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டே இருப்பார்கள். கிறிஸ்துவின் வல்லமையால் மாற்றப்படும் வரை கிறிஸ்துவுடன் சேர்ந்தவர்களை பகைக்கவே செய்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவனுக்கு ஒரு சிலுவை உண்டு என்று இயேசு சொன்னார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று மத்தேயு 10:38 வாசிக்கிறோம். நமது கழுத்துகளிலே சிலுவையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. அல்லது நாமும் ஒரு மர சிலுவையை சுமந்து கொண்டு திரிய வேண்டும் என்ற அர்த்தமும் அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது சுமந்த சிலுவையின் நிந்தையை இப்பொழுது நாம் சுமக்க வேண்டும் என்பதாகும். உலகத்தின் நோக்கங்களுக்கு நேர் எதிரிடையாய் இருப்பது கிறிஸ்தவ வாழ்வின் பங்கும் பாகமும் ஆகும். நாம் தேவ பயமற்ற மனிதர்களின் பாராட்டை தேடவோ எதிர்பார்க்கவோ கூடாது. மாறாக அவர்களது பகைமையையே நாம் எதிர்பார்க்கலாம். அவர்கள் நம்மை துன்புறுத்த பார்க்கிறார்கள் என்பதே நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்லர், நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்பதற்கு சான்றாகும். அவர்கள் கிறிஸ்துவின் மீது சுமத்தக்கூடிய அத்தனை துன்பத்தையும் அத்தனை நிந்தனையையும் அத்தனை வசை சொற்களையும் நம்மேல் சுமத்துவார்கள். அவர் நமக்காக சிலுவையின் நிந்தையை சுமந்தார். இப்பொழுது அதை நாம் கிறிஸ்துவுக்காக சுமப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, அனுதினமும் கர்த்தாவே சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, சாத்தானை குறைத்து மதிப்பிட்டு விடாதபடி ஆண்டவரே, அவனுடைய கர்த்தாவை தந்திரங்களை புரிந்து கொண்டு அப்பா, எங்களுடைய கர்த்தாவை கிறிஸ்துக்களான உடைய கர்த்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரே, வல்லமையை தரித்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாத்தானை எதிர்த்து ஜெயித்து வாழக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.